நண்பர்களுக்கு வணக்கம். இந்த செப்டம்பர் மாதத்துல நம்மளோட மாடி தோட்டம் எப்படி இருக்கு அப்படின்னு இதுவரைக்கும் நாம பார்க்கல. இப்பதான் தோட்டம் கொஞ்சம் களை கட்டி இருக்கு. இருந்தாலுமே கூட கொஞ்சம் வெயில் தாக்கம் அதிகம்தான். மல்லிகைப்பூ செடி பாருங்க, எவ்வளவு நல்லா அப்படியே பூத்து குலுங்குது. குண்டு மல்லிகை மொட்டுக்களும் பூக்களுமா அதிகமா இருக்கு. நிறைய வண்டுகள் வர்றதுனால இப்போ மகரந்த சேர்க்கை ஏற்பட்டு தோட்டத்துல காய்கறிகள் அதிகமா காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நம்ம தோட்டத்துல மத்த செடிகள் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. கொளுத்துற வெயில்லையும் ஷேட் நெட்டுக்குள்ள இருக்கிறதுனால வெண்டைக்காய் நல்லா காய்ப்புல இருக்கு. நிறைய வெண்டைக்காய் வருது. டெய்லி ஒரு 15 காய் அப்படி எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதை 2 நாளைக்கு ஒருக்கா சேர்த்து வச்சு சமையல் பண்ணுவோம். எவ்வளோ காய் இருக்கு பாருங்க. இந்த நாட்டு வெண்டைக்காய் ஒரு 10 செடி தான் வச்சிருக்கோம். 10 செடியிலையும் நல்ல காய்ப்பு. இந்த தோட்டத்துக்கு இந்த காய்கள் அறுவடைய பார்க்கறதே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது காலம் வரைக்கும் நாம இவ்வளோ பொழுதெல்லாம் வீணடிச்சிட்டோமே அப்படின்னு நினைக்க தோணுது. எவ்வளோ காய் இருக்கு பாருங்க. இந்த விதை போன வருஷம் நான் கவர்மெண்ட் கிட்ட இருந்து வாங்கினதுதான். அதுல இருந்து விதைய எடுத்து வச்சு இப்ப போட்டிருக்கேன். இப்ப இவ்வளோ காய்க்குது. நம்ம விதைன்னா நெட்டை பிடிக்கிற அளவுக்கு இருக்கு பாருங்க. ஆனா ரொம்ப நீளமா இருக்கு காய். 2 காய் காய்ச்சிருக்கு இந்த செடியில. இனிமேதான் நிறைய காய்க்கும். இப்பதான் காய்க்க ஆரம்பிக்குது. வெயில் கொஞ்சம் குறைஞ்சு ஒரு மழை பெஞ்சாக்க நல்லா இருக்கும் எங்க ஊர்ல. சிகப்பு வெண்டைக்காய் இன்னைக்குதான் முதல்ல அறுவடை பண்றோம். அது ஷேட் நெட்டுக்குள்ள இருக்கிறதுனாலயா என்னன்னு தெரியல, சிகப்பு கலர் மெதுவா தான் வந்துகிட்டு இருக்கு. ஆனா பாருங்க, நெட்டை தொட்டுருச்சு. அவ்வளோ உயரம், 7.5 அடி உயரத்துக்கு இது வளர்ந்துருக்கு. எல்லா சிகப்பு வெண்டைக்காய் செடிகளுமே ரொம்ப செழிப்பா இருக்கு பாருங்க. இப்பதான் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. நாட்டு வெண்டைக்காய் முன்னாடியே காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனா சிகப்பு வெண்டைக்காய் செடிகள் இப்பதான் எல்லாமே பிஞ்சு விட்டுக்கிட்டு இருக்கு பாருங்க. இப்படியே இந்த லைன்ல வந்தீங்கன்னா இன்னும் வெண்டைக்காய் செடிகள் நிறைய வச்சிருக்கோம். இப்போ கடைசியில பாத்தீங்கன்னா 3 வெண்டைக்காய் செடி இருக்கு. அந்த 3ம் யானை தந்த வெண்டை. இந்த யானை தந்த வெண்டை இன்னும் காய்க்கல. இப்பதான் மொட்டு விட்டுக்கிட்டு இருக்கு பாருங்க. இனிமே இது காய்ச்சிரும். இது ஒரு செடி, இங்க 2 செடி வச்சிருக்கோம். இந்த 3 செடிகளுமே இன்னும் காய்க்க ஆரம்பிக்கல. இனிமேதான் காய்க்கும்னு நினைக்கிறோம். ஆனா செடிகள் எல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ஆரோக்கியமா இருக்கு. செடி காராமணின்னு விதை வாங்கினோம் பாருங்க. அது கொடியா ஓடி போய் குட்டைக்காய் தான் காராமணி காய்க்குது. இதுவும் நிறைய பிஞ்சுகள் விட்டுருக்கு பாருங்க. அப்படியே கொத்து கொத்தா பிஞ்சுகள் விட்டுருக்கு. நல்லா இனிமே இன்னும் காய்க்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த செடியில இன்னொரு செடியிலையும் காராமணி நிறைய இருக்கு, பறிச்சுக்கலாம். மிதி பாகல்காய் செடி போட்டு விட்டுருக்கோம். 2 செடி போட்டோம். ஒன்று என்னமோ காய்க்க மாட்டேங்குது. இந்த செடி நல்லா தொடர்ந்து காய்ச்சிக்கிட்டு இருக்கு. அறுவடை பண்ண காய்ச்சிக்கிட்டு இருக்கு. பச்சை மூக்குத்திய வர 2 செடி போட்டு விட்டுருக்கோம் பாருங்க. செடி எவ்வளவு அழகா, எவ்வளவு அடர்த்தியா பந்தல்ல படர்ந்துருக்கு. அவ்வளவு பூ பூக்குதுங்க. ஒரு நாளைக்கு 10-20 பூ பூக்குது. எல்லாம் கருகி போகுது பாருங்க, கருகி போயிருக்கு. ஆனா ஒரு பிஞ்சு கூட வைக்க மாட்டேங்குது. அதுதான் என்னன்னு தெரியல. நானும் பொட்டாசியம் ரிச் உரங்கள் எல்லாம் நிறைய போட்டு பார்த்துட்டேன். எவ்வளோ பெரிய செடி இது! காய்ச்சதுன்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 1/2 கிலோவாவது காய்க்கணும். என்னமோ இப்படி காய்க்காம இருக்கு. பார்க்கலாம். இந்த ஸ்டார் ஃப்ரூட் மரத்தை பாருங்க. குத்துயிரும் குலவீருமா கிடந்த இந்த ஸ்டார் ஃப்ரூட் மரத்தை நாம ஐசியூல வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்து எவ்வளவு அருமையா அப்படியே செழித்து நிறைய பிரான்ச்சஸும் விட்டு அப்படியே கொத்து கொத்தா இலைகளும் இருக்கு பாருங்க. இது நாம கொடுத்த அந்த உரத்தோட பயன்தான் இது. எவ்வளவு அருமையா இருக்கு. இனிமே இது காய்ச்சிரும். இங்க ஒரு பெரிய பிளாஸ்டிக் டப்ல முள்ளங்கி போட்டு விட்டுருக்கோம். அதில் முள்ளங்கியில இருந்து பாருங்க எல்லாம் எவ்வளவு செழிப்பா நல்லா வளர்ந்து வந்திருக்கு. இந்த முள்ளங்கி கீரையும் சாப்பிடலாம். ஆனா சிலர் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு வாங்க இதுல இருந்து ஒரு 2 முள்ளங்கி மட்டும் பறிச்சுக்கலாம். இது பாருங்க, 2 முள்ளங்கி நல்லா வந்துருச்சு. எவ்வளவு பெருசு, எவ்வளவு நல்லா வந்திருக்கு பாருங்க.
ஆ நீளமாவும் இருக்கு. அருமை அருமை. ம் 2 முள்ளங்கி பறிச்சிருக்கோம். நர்சரியில வாங்கிட்டு வந்த ரோஸ் செடிகள் எல்லாம் ரொம்ப நல்லா துளிர்த்து வந்துருச்சு பாருங்க. இது வந்து 7 டே ரோஸு. இங்க பாருங்க எப்படி மொட்டுக்களும் வந்துருச்சு, நிறைய மொட்டுக்கள். மற்ற செடிங்களும் பாருங்க எல்லாம் நல்லா வந்துருச்சு. ஒயிட் ரோஸ் பூக்கவே ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 3 ஒயிட் ரோஸ் பூ நாங்கள் எடுத்துட்டோம். ஆடிப்பட்டத்து கத்திரிக்காய் நல்லா காய்ச்சிருக்கு. இப்போ நாங்கள் கட் பண்ணுறது வந்துட்டு இளவம்பாடி முள்ளு கத்திரிக்காய். அடுத்து இங்கேயே மணப்பாறை கத்திரிக்காய் செடியும் வச்சுருக்கோம். அதெல்லாம் இன்னும் காய்க்க ஆரம்பிக்கல. இப்போதான் ஒவ்வொரு செடியாக காய்ச்சிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. இந்த செடியில் இப்போதான் பிஞ்சு விட்டுருக்கு பாருங்க. பாருங்க இதுவும் முள்ளு கத்திரிக்காய் தான். முள் இருக்குது. பிளாக் பியூட்டி நிறைய காய்ச்சிருக்கு. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி தான் என் பொண்ணு சிங்கப்பூர் போனப்ப நிறையா பறித்து கொடுத்து விட்டேன். இந்த பிளாக் பியூட்டி விதையெல்லாம் மாடி தோட்டம் சச்சுக்கிட்ட இருந்து தான் வாங்கினோம். நல்லா காய்ச்சிக்கிட்டு இருக்கு பாருங்க. இந்த செடி கொத்து கத்திரிக்காய் செடி. இதில் நல்லா கொத்து கொத்தாக கத்திரிக்காய் காய்ச்சிருக்கு பாருங்க. மொத்தம் 5 விதமான கத்திரிக்காய் செடி எங்கள் தோட்டத்தில் வச்சுருக்கோம். எல்லாமே இப்போ தான் காய்க்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த கத்திரிக்காயெல்லாம் இந்த ஆடி மாதத்துக்கு நட்டது இப்போ தான் முதல்ல அறுவடை பண்ணுறோம். இது வரைக்கும் தைப்பட்டத்து செடிகள் தான் காய்ப்பு கொடுத்துக்கிட்டு இருந்தது. இங்கே பாருங்க, இங்கே வந்து இங்கே கத்திரிக்காய் இருக்கு நிறைய. இந்த செடியில நிறையா இருக்கு. ஆனால் 2 காயை மட்டும் எடுத்துக்குவோம். வெயிலா இருக்கிறதுனால இப்படி தெரியுது உங்களுக்கு. இது மணப்பாறை கத்திரி. இதுவும் நல்லா காய்ச்சிக்கிட்டு இருக்கு பாருங்க. இந்த 4 செடியும் தான், இங்க இருக்க 4 செடியும் வந்து நமக்கு இந்த இலை பேன் த்ரிப்ஸ்னால பாதிக்கப்பட்டது. ஆனா இப்ப பாருங்க செடியெல்லாம் நல்லா வந்து நல்லா காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. எவ்வளவு காய் எடுத்திருக்கோம் பாருங்க. இதுல இருந்துட்டு இந்த செடி தான் அதிகமா பாதிப்புக்கு உள்ளான செடி. இதுலயும் பாருங்க மொட்டு விட்டு பிஞ்சு வந்துருச்சு பாருங்க. த்ரிப்ஸ் அதுக்கு மேல வரவே இல்லை. இந்த இலை பேன் இலைகள் எல்லாம் நல்லா இருக்கு பாருங்க, எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஒரு அதாவது 3 நாள் தொடர்ந்து அடிச்சோம். அது அடிச்சு இப்ப எப்படியும் ஒரு 15 டேஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இலைப்பேனே வரல பாருங்க. அந்த வசம்பு வச்சு செஞ்சது நல்லா எஃபெக்டிவா இருக்கு நமக்கு. புடலங்காய் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. ஒரு புடலம் பிஞ்சு, நெட்டு புடலம் பிஞ்சு இங்க. அதுக்கு மேல அப்படியே பாத்தீங்கன்னா அங்க ஒரு 2 பிஞ்சுங்க இருக்குது பாருங்க. இது மாதிரி நிறைய பிஞ்சுகள் இருக்கு. எட்டுற வரைக்கும் ஹேண்ட் பாலினேஷன் தான் செய்து விடுறோம். எட்டாததை அப்படியே விட்டுற வேண்டியதா இருக்கு. ஆனா மனசுக்கு கஷ்டமா தான் இருக்கு, காய் வராம இப்படி விடுறமேன்னு. டேபிள் லெமன் செடி இப்போ உரங்கள்லாம் கொடுத்து தண்ணி ஊற்றின உடனே எப்படி பூத்து குலுங்குது பாருங்க. இனிமே இது நிறைய காய்கள் வைக்கும். அப்படியே கொத்து கொத்தா காய்கள் வைக்கும். அவ்வளவு பூக்கள் இருக்கு இந்த டேபிள் லெமன்ல. இங்க பாருங்க, காய் ஒரே இடத்துல எத்தனை காய் இருக்குன்னு பாருங்க. மேலே இருந்து இந்த டிராகன் ஃப்ரூட் பிரான்ச்சு, ஒரு பிரான்ச் அப்படியே கீழே தொங்கி தரைக்கு அடித்த ஒரு பழம் பழுத்திருக்கு பாருங்க. இதை இப்ப பறிச்சு எடுத்துக்கலாம். டிராகன் ஃப்ரூட் எடுத்துட்டோம் பாருங்க. இது வரைக்கும் எங்க தோட்டத்துல இருந்து 7 பழம் எடுத்திருக்கோம். எல்லாமே சிகப்பு கலர் தான். இன்னும் நாங்க மஞ்சளும் வச்சிருக்கோம், வெள்ளையும் வச்சிருக்கோம். அதெல்லாம் இன்னுமே காய்க்க ஆரம்பிக்கல. மாதுளையும் காய்ச்சிக்கிட்டு தான் இருக்கு. காய்கள் நிறைய இருக்கு. ஆனா இந்த வெயில் தாங்காம பூக்கள் எல்லாம் நிறைய கொட்டுது. இந்த அவரைக்காய் செடிக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம். கொஞ்சமா தான் பிஞ்சுகள் வைக்குது, இன்னும் அதிகமா பிஞ்சுகள் வைக்கல. அவரைக்கொடி பந்தனை பிடிச்சி மேலே ஏறிடுச்சு. இது இந்த வருஷம் நல்லா காய்க்கும்னு நினைக்கிறோம். பக்கத்திலே மிதி பாவக்காய் செடி, இதுவும் நல்லா காய்ச்சிக்கிட்டு இருக்கு. பிஞ்சுகள்லாம் விட்டுருக்கு பாருங்க. இது வெர்டிக்கல் பந்தல்ல ஏற்றி விட்டுருக்கோம். இது சிகப்பு தக்காளி செடி. ஒரு செடியிலே 20 காய்க்கு மேல இருக்கு. இப்பதான் பழுக்க ஆரம்பிக்குது. பிஞ்சுகளும் நிறைய இருக்குது. நிறைய பிஞ்சுகள் இருக்கு பாருங்க. இந்த ஒரு செடி ரொம்ப நல்லா காய்ச்சிக்கிட்டு இருக்கு இப்ப இந்த தடவை. பக்கத்துலயும் நிறைய தக்காளி செடிகள் வச்சுக்கிட்டு தான் இருக்கோம். இப்பதான் பூக்கள் வந்துகிட்டு இருக்கு. இனிமேல இது காய்க்கும் அப்படின்னு நினைக்கிறோம். கொய்யாக்காய் செடியில காய்களும் பூக்களும் பிஞ்சுகளுமா இருக்கு. நல்லா செழிப்பமா இருக்கு செடி. நல்லா நிறைய பிஞ்சுகள் விட்டுக்கிட்டு இருக்கு. இங்க பாருங்க.
நல்ல மகசூல் கிடைக்கும். செடி தம்பட்டை அவரை அவ்வளோ பூக்கள் பூத்துது, நிறைய பூக்கள் எல்லாமே கொட்டி போயிடுச்சு. எவ்வளோ உயரத்துக்கு மேல பூக்கள்லாம் வந்திருக்கு பாருங்க. ஆனா இன்னைக்கு இப்பதான் பார்த்தேன், ஒரே ஒரு பிஞ்சு விட்டுருக்கு. இனிமே காய்க்க ஆரம்பிச்சிரும் அப்படின்னு நினைக்கிறேன். காந்தாரி மிளகா நிறைய பழுத்திருக்கு. இந்த பழங்களையெல்லாம் பறிச்சு எடுக்கணும். இன்னும் 2 நாள் போகட்டும்னு இருக்கோம். சிகப்பு தண்டு கீரையும் போட்டிருக்கோம். 15 நாள் ஆச்சு. கீரை செடி எவ்வளவு நல்லா செழிப்பமா வளர்ந்துகிட்டு இருக்கு பாருங்க. சிகப்பு சோளம், பேபிகார்ன் எல்லாமே நல்லா காய்ச்சிக்கிட்டு இருக்கு. நம்ம தோட்டத்திலேருந்து இன்னைக்கு கத்திரிக்காய், வெண்டைக்காய், முள்ளங்கி, காராமணி, டிராகன் ஃப்ரூட்டு, டேபிள் லெமன், பூக்கள் எல்லாமே பறித்து எடுத்திருக்கோம் பாருங்கள். ஒரு மாதமாக அடித்த வெயிலில் கோவக்காய் செடி எல்லாமே அப்படியே கருகி போயிடுச்சு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, துளிர் வந்து நல்லா காய்க்க ஆரம்பிச்சிடுச்சு. காய்கள்லாம் பறிச்சுக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். 2 செடி வச்சுருக்கோம் கோவக்காயில். நிறையா இருக்கு. இந்த வெர்டிக்கல் பந்தல்ல தான் போட்டு விட்டுருக்கோம். இப்போ காய்ச்சிருக்கு. இப்போதான் நல்லா கொஞ்சம் செடியும் தழைஞ்சு வருது. கம்ப்ளீட்டா எல்லாம் கருகி கொட்டி போயிடுச்சு. இவ்வளோ கோவக்காய் இன்னைக்கு பறிச்சிருக்கோம் பாருங்க. கரும்பு போன வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் நல்லா செழிப்பமா வளர்ந்து வந்துகிட்டு இருக்கு. கணுவும் கொஞ்சம் நீள நீளமா இருக்கு பாருங்க. போன வருஷம் ரொம்ப பக்கத்துல இருந்ததுனால சாப்பிட்றதுக்கு சிரமப்பட்டோம். ஆனாலும் ரொம்ப நல்ல டேஸ்ட்டு, இனிப்பு. இது ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போதான் முருங்கையில பிஞ்சுகள் விட்டுக்கிட்டு இருக்கு. நிறைய கம்பளி பூச்சி, அப்படியே கூடையா கம்பளி பூச்சி அள்ளணும். எல்லாத்துக்கும் சோப்பு கரைசல் போட்டு இப்ப கம்பளி பூச்சி எல்லாம் ஓடிடுச்சு. பிஞ்சுகள் நிறைய வச்சுக்கிட்டு இருக்கு. எல்லா செடிகளுமே காய்ப்புல இருக்கு. மாடி தோட்டம் செழிப்பா பாக்குறதுக்கு நல்லா வளமையா நல்லா இருக்கு. இது ஷேடு நெட்டுக்கு வெளியில இருக்கிற பகுதி. இங்க பாருங்க, பூக்களும் பிஞ்சுகளும் காய்களுமா இந்த தோட்டம் பார்க்கறதுக்கு இந்த சீசன்ல நல்லா ரம்மியமா இருக்கு. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்குவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.